கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தார். அப்போது அவருடைய சரீரத்தில் சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. கர்த்தர் எசேக்கியாவின் ஆத்துமாவை நேசித்து அவரை அழிவின் குழிக்கு விலக்கினார். கர்த்தர் யூதா தேசத்தாருக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அசீரியரின் சேனை எருசலேமை முற்றுகையிட்டது. கர்த்தருடைய பலத்த புயத்தினால் சனகரிப்பின் சேனை தோற்று போயிற்று. எருசலேம் ஜனத்தாருக்கு வெற்றி கிடைத்தது. எசேக்கியாவும் யூதா தேசத்தாரும் கர்த்தர் கொடுத்த வெற்றியை சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எசேக்கியாவுக்கு திடீரென்று வியாதி வந்துவிட்டது. சனகரிப் தோற்று போனதினால் உண்டான சந்தோஷமும் சமாதானமும் எசேக்கியாவுக்கு நிலைக்கவில்லை. அவருடைய ஆத்மாவில் சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்துவிட்டது. மரண பயம் எசேக்கியாவை ஆளுகை செய்தது. மரணத்தை பற்றிய நினைவு எசேக்கியாவுக்கு கசப்பாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அதை கேட்டபோது அவருடைய ஆத்மாவில் அதிக கசப்பும் துக்கமும் வேதனையும் உண்டாயிற்று. எசேக்கியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டார். அவருடைய கண்ணீரை கண்டார். எசேக்கியாவின் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டிக் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபையினாலும் அன்பினாலும் உண்டாயிற்று. எசேக்கியா கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார். தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர் என்று சொல்லுகிறார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சங்கீதம் 18:19. கர்த்தர் எசேக்கியாவின் ஆத்மாவை அழிவின் குழிக்கு விலக்கி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை அழிவின் குழிக்கு விலக்குவது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய சரீரத்தையும் நேசித்து அதை அழிவின் குழிக்கு விலக்கும் போது நம்முடைய சந்தோஷம் இரட்டிப்பாகும். கர்த்தர் நம்முடைய சரீரமாகிய கூடாரத்தை நேசிக்கிறார். ஆகையினால் நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதியை குணப்படுத்தி அதில் உள்ள பழுதுகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் வியாதியும் வியாதியினால் மரணமும் உண்டாகிறது. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளை குணப்படுத்துகிறார். எசேக்கியா இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியாவின் ஆத்மாவை நேசித்து அதை அழிவின் குழிக்கு விலக்கி இருக்கிறார். கர்த்தருடைய அன்பே எசேக்கியாவுக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உண்மையாய் மனம் திரும்பி வர வேண்டும். நாம் செய்த பாவங்களை வெறுத்து அதற்காக மனம் வருந்தி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தர் தம்முடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறார். தாவீது செய்த பாவம் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருந்தது. தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தார். கர்த்தர் தாவீதின் பாவங்களை எல்லாம் தம்முடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார். அதுபோலவே கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் தம்முடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுவார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தார். கர்த்தர் தம்முடைய அன்பினால் எசேக்கியாவின் வியாதியை சுஸ்தமாக்கி அவரை பிழைக்க பண்ணினார். அவருடைய ஆயுசு காலத்தையும் கூட்டிக் கொடுத்திருக்கிறார். எசேக்கியா இப்போது கர்த்தருடைய அன்பினாலும் கிருபையினாலும் உயிரோடு இருக்கிறார். எசேக்கியா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையை நினைத்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நினைவு கூர்ந்து
கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் என்று எசேக்கியா கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய வியாதியை சொஸ்தப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகாமல் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறவர்கள் மாத்திரமே கர்த்தரை துதிப்பார்கள். நாம் கர்த்தரை பற்றிய சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் தெரிவிக்க வேண்டும். இதனால் நாமும் கர்த்தரை துதிப்போம், நம்முடைய சந்ததியாரும் கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தருடைய சத்தியத்தை நம்பி அவரை மகிமைப்படுத்துவார்கள். எசேக்கியா தான் சொன்னது போலவே கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் தனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற ஆயுசு காலம் முழுவதிலும் எசேக்கியா கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். ஆனால் எசேக்கியா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை எந்த அளவுக்கு தெரிவித்தார் என்பது தெரியவில்லை. எசேக்கியா கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார். அவருடைய குமாரனாகிய மனாசேயோ எசேக்கியாவை போல கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கவில்லை, கர்த்தரை துதிக்கவில்லை, கர்த்தருடைய சத்தியத்தை நம்பவும் இல்லை. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள், நல்ல உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரிகளாக ஜீவிக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள நல்ல புஸ்தகங்களையும் வாங்கி கொடுக்கிறார்கள். நம்மால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பொருட்களைத்தான் வாங்கி கொடுக்க முடியும். நம்மால் கர்த்தருடைய கிருபையை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தரே தம்முடைய கிருபையை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் பகிர்ந்து கொடுக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, கர்த்தாவே உமது கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் என்று கர்த்தரோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியாவை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினார். கர்த்தர் எசேக்கியாவை ரட்சிக்க வந்தார். எசேக்கியா கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார், கர்த்தரை துதிக்கிறார். எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எசேக்கியா பயபக்தியோடு சொல்லுகிறார். தான் சொன்ன வார்த்தைகளை எழுதியும் வைக்கிறார். எசேக்கியாவின் பிற்கால சந்ததியார் அவர் எழுதின வார்த்தைகளை வாசித்து கர்த்தருடைய சத்தியத்தை தியானிப்பார்கள். மரித்து போனவனால் கர்த்தரை துதிக்க முடியாது. உயிரோடு இருக்கிறவர்களால் மட்டுமே கர்த்தரை துதிக்க முடியும். ஆகையினால் நாம் ஜீவனோடு இருக்கும் காலத்திற்குள் கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை போற்றி புகழ வேண்டும்.